நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம ஹீரோயினோடைய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். அதுவும் மட்டும் இல்லாமல் நியூ ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு கிளம்பி அப்படியே அவங்களுடைய ஃப்ரெண்டையும் பிக்கப் பண்ண போகிறாங்க. இந்த பக்கம் சீனில் நம்மளுடைய ஹீரோவை தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பிட்டுருக்காரு. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டையும் பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேர் ஜாங் ஜியான். என்ன உன் கண்ணெல்லாம் ஒரே டார்க் சர்க்கிளாக இருக்குது அப்படின்னு கேட்க ஜாங்ஜியன் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நைட்டெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போக போகிறோம் இல்லையா, அதனால அங்கே வர நியூ ஸ்டூடெண்ட்டெல்லாம் எப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ ஏன் அதெல்லாம் சர்ச் பண்ணுற அப்படின்னு சொல்ல, அப்போ தானே யார் யார் ஃபேமஸாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஜாங்ஜியான் சொல்லுவாங்க. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே சைக்கிளில் போகும்போது ஹீரோயின் அவங்களுடைய பர்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. அதை எடுக்கிறது யாருன்னு சொல்லாங்க, சாட்சாத் நம்ம ஹீரோவே தான். அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாண்டுக்கு போவார். ஆனால் அதுக்குள்ளே நம்மளோட ஹீரோ பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவார். ஃபர்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோ அங்கே நேம் எழுதுறவங்களும் இவர் பேரை சொல்லாததுனால அவரோட புக்கு பிடுங்கி அதில் இருக்கிற நேமை எழுதிடுவாங்க. பட் அவர் கையில் வச்சுருக்கிறது நம்ம ஹீரோவோட புக்கு. ஸோ நம்ம ஹீரோட பேரை எழுதிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஸ்கூலுக்கு கிளாஸ் உள்ள என்ட்ரு ஆன உடனே, லேட்டாக யார் வந்தீங்களோ நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே எழுந்து தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஐயோ 100 and 100 இங்கிலீஷில் 100 and 100 வாங்கியிருக்கிறதுனா ரொம்ப சூப்பராச்சு அப்படின்னு எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராதுப்பா, உங்களில் யாரெல்லாம் இங்கிலீஷில் அதிக மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கிளாஸ் டீச்சர் எல்லாருடைய அட்டண்டன்ஸ் எடுத்த பிறகு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, சார் கொடுக்கறதுக்கு கிடைச்சா யாராவது கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, அதில் உன்னோட ஐடி கார்டு இருக்குல்ல அப்படின்னு கேட்பாங்க. இருக்குது ஆனால் அதில் என்னோட பேர் இருக்காதே அப்படின்னு நம்மளோட ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ உடனே அனௌன்ஸ் மட்டும் கேட்குது. ஆக்சுவலாக நம்மளோட ஹீரோயின் அவங்களுடைய ஐடி கார்டில் அவங்களுடைய நேம் இல்லாத ஏதோ ஒரு ஆக்டரோட நேமை கொடுத்துருப்பாங்க. அதை சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு, என்னது ஆக்டரோட நேமா அப்படின்னு சொல்லிச்சுட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்மளுடைய ஹீரோயின் நான் போய் அதை வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போய் பர்ஸை வாங்கிட்டு வருவாங்க. இந்த பர்ஸை யார் கொடுத்தது அப்படின்னு கேட்பாங்க. ஜாங் லூரான் அப்புறமா குராங் அப்படின்னு சொல்ல உடனே கத்தி கூப்பிடுவாங்க. நம்மளோட ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நம்ம ஃப்ரெண்டை இழுத்து கீழே உட்கார வச்சிருவாங்க. ஏய் என்ன பண்ணுற, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லாமல், அது அவன் தான், நான் கார்னர் ஷாப்பில் அவனை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் கிளாஸில் காலையில் யார் யாரெல்லாம் லேட்டாக வந்தீங்களோ அவங்களாம் நெக்ஸ்ட் டே கிளாஸ் கார்டாக நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது யாரெல்லாம் லேட் கமர்ஸாக வந்தாங்களோ அவங்க தான் நாளைக்கு கார்டாக நிற்கணும் அப்படின்னு பேருமே கார்டாக நிற்க வேண்டிய வேலை அவங்களுக்கு இருக்கும். இந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோயின் நாளைக்கு ஸ்கூலில் மிலிட்ரி ட்ரைனிங் ப்ராக்டிஸ் இருக்குது, நான் மறுபடியும் குரானை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே மிலிட்ரி ட்ரைனிங்காக கிளாஸில் எல்லாரையுமே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. ஆனால் டீச்சர் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு பஸ் பத்தாது, கிளாஸ் 1ஓட பஸ்ஸில் சில வேக்கன்ட் சீட் இருக்குது, யாராவது அங்கே போய் போகிறீங்களா அப்படின்னு சார் கேட்கும் போது எல்லாருமே தயங்குவாங்க. உடனே நம்மளோட ஹீரோயின் அவங்களுடைய கனவு உலகத்துக்கு போயிடுறாங்க. நம்மளோட ஹீரோயின் ஹீரோ மட்டுமே பஸ்ஸில் இருக்கிறதாகவும் அவர் பக்கத்தில் போய் சீட்டில் உட்காந்துக்கிறதாகவும் நம்மளுடைய ஹீரோயின் ஹீரோ கூட பஸ்ஸில் போகிற மாதிரி கனவு கண்டுகிட்டே நிஜத்தில் நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே டீச்சர்கிட்டையும் சார் நான் போகிறேன் அப்படின்னு முந்துக்கிட்டு வந்து கையை தூக்க நம்மளுடைய ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னடா இவ எதுக்கு கையை தூக்குறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ என்னடி பண்ணுற அப்படின்னு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸை பார்த்தது. உடனே இவங்க 2 பேரும் போய் சீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் எங்கே குராங்கையும் பார்க்கவே இல்லை, ஜாங்லூராங்கையும் குராங்கையும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அங்கே இருக்காங்க பாரு, குராங் தான் எனக்கு பேக் வைக்க உதவி பண்ணான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே மிலிட்ரி ட்ரைனிங் கேம்புக்கு வந்துட்டாங்க. மிலிட்ரி ட்ரைனிங் கேம்பில் நீங்கள் என்ன இது மிலிட்ரி ட்ரைனிங்னு நினச்சிங்களா இல்லை கேம்பிங் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்களா? இவ்வளோ ஸ்நாக்ஸை வாரிட்டு வந்திருக்கீங்க, இன்னும் 3 நிமிஷத்தில் யாரெல்லாம் ஸ்நாக்ஸு அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
எல்லாருக்குமே ரொம்ப கடுப்பாகிடுது. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின், ஹே ஹே இங்கே பார்த்தியா, அங்கே கூராங் நின்றுட்டு இருக்கான், அதுவும் நமக்கு பக்கத்துல இல்லை தான் நின்றுட்டு இருக்கான், விதியை பார்த்தியா, நம்ம பக்கத்துலேயே அவனை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கு அப்படின்னு கதையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாருமே அவங்களுடைய ஸ்நாக்ஸுங்களை எடுத்து உள்ளே சொல்லுவார். இந்த பக்கம் ட்ரைனர் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒழிக்க வைக்கிறத பார்த்துட்டு, அங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கண்டெய்னரில் போட சொன்னோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இல்லை சார் நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. உன் பேக்கெட்டில் என்ன இருக்குது எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவார். பேக்கெட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவாங்க. வயிற்றுல என்ன இருக்குது அதையும் எடுத்து போடு. அது தொப்பை சார், வயிற்றுல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, கையை தூக்கிட்டு 2 வாட்டி ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் நம்மளோட ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறத பார்க்கணுமே. உடனே உனக்கு 50 ஃப்ராக் ஜம்ப் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதை பார்த்த உடனே நம்மளோட ஹீரோவோட ஃப்ரெண்டும் சிரிச்சுட்டே இருப்பார். இவளுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க, ட்ரைனர் அதை பார்த்துட்டு உனக்கு என்னப்பா இது ஃபன்னியாக இருக்கா அப்படின்னு கேட்பாரு. இல்லை சார் அதெல்லாம் இல்லை, 50 ஃப்ராக் ஜம்ப் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். 2 பேருமே பனிஷ்மெண்ட்டை செஞ்சு தான் ஆகணும். இவங்க 2 பேரும் பனிஷ்மெண்ட் செய்யும் போது பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்த ட்ரைனர், இப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பீங்களா, யார் லாஸ்ட்டாக வரீங்களோ அவங்க தான் நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பயபுள்ள என்ன வேகத்தில் போகிறான், பனிஷ்மெண்ட் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதாவது மெடிசன் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் க்யூவில் கூராங் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லார்கிட்டையும், உங்களுக்கு குராங்கு தெரியுமா, கிளாஸ் 1ல் இருக்கா, ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன், அவனை மாதிரி யாருமே சூப்பராக படிக்க மாட்டாங்க தெரியுமா, ரொம்ப சூப்பரான பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சூதாயோட பர்ஸை கூட அவன் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லவே பின்னாடி கூராங்குக்கு ஒரே புல்லரிப்பு தான். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நேமை மாற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால நம்மளோட ஹீரோயின் மெடிக்கல் ரூமுக்கு வந்ததும் யாராவது இருக்கீங்களா, என்னது யாருமே காணோம், நம்ம ரூம்லலாம் ஏசி இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஸோ நம்ம கொஞ்ச நேரம் மெடிக்கல் ரூமில் ஏசி போட்டுட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏசியை போட்டுட்டு அங்கேயே படுத்துருவாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமுக்கு லூராங்கும் வந்துடுவான். லூராங் வந்த உடனே அவனை டாக்டர்னு நினச்சிக்கிட்டு, டாக்டர் எவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க, எனக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என்னால் எழுந்திருக்கவே முடியல, என்ன மெடிசன் எடுத்துகிட்டு போகிற, எல்லாத்தையும் எழுதிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளோட ஹீரோயினுக்கே தெரியும் இவன் டாக்டர் இல்லை லூராங்கன்னு. நம்ம லூராங்கும் ஹீரோயினை பார்த்துட்டு, ஓ நீயா, ஆமாம் உனக்கு உண்மையாலே உடம்பு சரியில்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அடுத்த சீனில் நம்மளோட ஹீரோயின் ஒரு கேமராவில் அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளோட ஹீரோயின் கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு, இன்றைக்கி நான் என்னோடய ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே, ஹை ஸ்கூலுக்கு நான் இன்றைக்கி தான் முதல் நாள் போகிறேன் எபிசோட இதோட முடிக்கிறாங்க.